காவேரிக்காக எல்லாருமே காத்துட்ருக்காங்க. காவேரி வந்து படிக்கட்டில பொறுமையா அழகா வந்து இறங்கி வராங்க. அத விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஒரு தேவதையே வந்து இறங்கி படிக்கட்டுலேருந்து அப்படியே வர்ற மாதிரி அவருக்கு தோணுது. அப்படியே தன்னையும் மறக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாரையுமே மறக்கிறாரு நம்ம விஜய். காவேரி மட்டும் தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படியே வந்து தன்னை மறந்துட்டு வந்து காவேரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு வச்ச கண் வாங்காம. காவேரியும் அவ்வளோ அழகா தேவதை மாதிரி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. காவேரி வந்து அப்படியே நடந்து வராங்க. அத பார்த்த விஜய் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து காவேரி வந்து கூட்டின்னு வந்து உட்கார வைக்கும்போது, வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே விஜய் வந்து தன்னை அறியாம அப்படியே பக்கத்தில போறாரு. அப்படியே காவேரியை பார்க்குறாரு. அப்படியே கைய பிடிக்கிறாரு. காவேரியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ஒண்ணுமே புரியல காவேரிக்கு. "ஏங்க?" அப்படின்றாங்க. உடனே ஒண்ணும் புரியாம அப்படியே வந்து காவேரி வந்து, என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய வச்சுட்டு, அப்படியே வந்து இந்த மாரி வந்து கைய வந்து பண்ணிட்டே இருக்காங்க. "என்னாச்சுங்க? என்னாச்சுங்கன்றாங்க." அதுக்கப்புறம் வந்து சுயநினைவுக்கு வந்து விஜய் வந்து அது வந்து அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு, வெட்கப்படுறாரு. உடனே எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. "என்ன விஜய் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து காவேரி சிரிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்கல காவேரிக்கு. அடுத்து வந்து அழகா வந்து காவேரி உட்கார வைக்கிறாங்க. பக்கத்திலே விஜய் வந்து நிற்கிறாரு. விஜய் வந்து காவேரி கிட்ட அப்படியே வந்து காதோரமா போய் சொல்றாரு. "காவேரி சான்ஸே இல்லடி. ரொம்ப அழகா இருக்கடி. என்னால முடியல காவேரி. அந்த அளவு அழகா இருக்க. அப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோயேன், இப்பவே உன்னை வந்து அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுவேன் காவேரி." அப்படின்னோடனே, "ஐயோ! என்ன பேசுறீங்க நீங்க?" அப்படின்றாங்க. உடனே வந்து "என்ன காவேரி உனக்கு?" அப்படின்னோடனே, "எனக்கும் தாங்க. எல்லாரும் இருக்காங்க. நானும் பார்த்துட்ருக்கேன். நானும் அடக்கமா வந்து பொம்பளை பிள்ளையா உட்காந்துருக்கேங்க. இல்லைன்னா இந்நேரம் நீங்க என்னை பார்த்த பார்வைக்கு அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிடுவேன்." அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு விஜய். சரி சரி காவேரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக எல்லாருமே வந்து, "நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தால் நாங்களாம் எப்போ பேசுறது?" அப்படின்றாரு. தாத்தாவும் பாட்டி எல்லாருமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து வந்து சரி நான் வேண்டிய காரியத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்ருக்காங்க காவேரிக்கு சடங்குகள் எல்லாமே. யமுனா வந்து நிற்கிறத பார்த்துட்டு வந்து கங்காவும் அவங்க கூட போய் நின்றுக்கிறாங்க. 2 பேரும் தனியாக நின்று பேசிக்கிறாங்க. "பாத்தியாக்கா, சின்ன ஃபங்க்ஷனு ஏதோ வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல." "ஆமாடி, நானும் அப்படி தான் நினச்சேன். அம்மா என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? சும்மா பூ முடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிச்சு. சரி பூ முடிக்கிறதா இருந்தால் சும்மா சிம்பிளாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஜனங்களை கூட்டி வச்சுருக்காங்க. இதுக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இவளுக்கு வளகாப்பு நடத்தும்போது எப்படி பண்ணுவாங்க? ஏதோ நான் தான் வந்து ஒடியானம் கேட்டேன். நான் தான் பெரிய லெவலில் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு அம்மா என்னை எப்போ பார்த்தா சொல்லிட்டுருக்கு. இவளுக்கு நடக்கிறத பார்த்தல, இது நடந்தாலும் நடக்கணும். இந்த மாதிரி நடக்கணும்டி. பணக்கார வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதான் நடக்கும். நான் அப்போவே சொன்னேன்ல, பணக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அப்போ தான் இந்த மாதிரி விசேஷம்லாம் நடக்கணும். எங்கே நம்மளை கொடுத்து வச்சிருக்க?" அப்படின்னோடனே, "எனக்கா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? மாமா உன்னை இப்படிலாம் பார்த்துக்கிறாரு. பார்த்துக்கிட்டா போதுமா? பார்த்தல எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கணும்டி எல்லாமே. எனக்கும் தான் நடக்குது. அக்கா உனக்கும் நல்லாதான்க்கா நடந்துச்சு. ஏன்க்கா இப்படி பேசிகிட்டு இருக்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ என்னடி இவ்வளோ சந்தோஷமா இருக்க? அப்படியே வந்து இப்போ சந்தோஷமாக இருந்துகிட்ருக்க. எது சொன்னாலும் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிற. என்ன கதை உண்டு?" அப்படின்னோடனே, "அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிவினையே பார்த்துட்ருக்காங்க. "என்னடி உன் புருஷனே வச்சுக்கிடுவாங்க பார்த்துட்ருக்க?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உண்மையிலே நிவின் சூப்பர் தெரியுமாக்கா. என்னடி திடீர்னு உன் புருஷனை இப்படி பாராட்டுற? நேற்று வரைக்கும் குறை சொல்லிட்டு இருந்தா அவர் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு." "அது நேற்று வரைக்கும், இன்னைக்கு வேற" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் நல்லா தான் உன் புருஷன் கூட ஜாலியாக இருக்காளுங்க. எனக்கு தான் வந்து எதுவுமே கொடுத்து வைக்கல. என்னை இப்படி விட்டுட்டு அங்கே போயிட்டாரு அவரு. எல்லாம் வரட்டும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க குமரன் நினச்சி கங்கா. அடுத்து வந்து மாலை போடணும் அப்படி சொன்னோன்னே, விஜய் கிட்ட மாலை கொடுக்குறாங்க. "நீங்கள் தான் போடணும்" அப்படி சொன்னோன்னே, "நாங்கள் வாங்கி வச்சிருந்த மாலை இருக்குது" அப்படி சொல்லிட்டு பாட்டி எடுத்துகிட்டு வராங்க. "பொண்ணு வீட்டு சார்பா மாலை தான் கொடுக்கணும்" அப்படின்னோடனே, "நம்ம சாரதாம்மா கட்டின மாலை ரொம்ப அழகாக இருக்குது அத்தை இந்த மாலை" அப்படின்னோடனே, "நான் தான் தம்பி பூ எங்கேயுமே இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நானே வாங்கி செஞ்சேன்" அப்படின்னோடனே, "சான்ஸே இல்லை அத்தை. உண்மையிலே கடையில் வாங்கியிருந்தா கூட இந்த அளவு மாலைலாம் கிடைச்சிருக்காது. உங்கள் கையால் செஞ்ச மாலை ரொம்ப நல்லா இருக்கு." "ஆமாம்மா ரொம்ப அழகாக இருக்குமா" அப்படின்றாங்க. சாரதா, "பரவாயில்லையே இந்த அளவு செஞ்சிருக்கியே" அப்படி சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க. நம்ம விஜய் வந்து மாலை போடுறாரு காவேரி.